சட்டும் விழி சுடரே சீரியல்ல இன்னைக்கு நடந்த அந்த ஒரு பயங்கரமான அதிர்ச்சியான சம்பவம் உங்க எல்லார் மனசையும் கண்டிப்பா உலுக்கி எடுத்திருக்கும். சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்த அபிக்கு திடீர்னு அப்படி என்ன ஆச்சு, ஏன் அவங்க நெஞ்சை பிடிச்சிட்டு மயங்கி விழுந்தாங்க? அர்ஜுன் செஞ்ச அந்த ஒரு காரியம் எப்படி மொத்த குடும்பத்தையும் கோபப்படுத்திருச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த எபிசோட் ஆரம்பத்துல இருந்தே ரொம்பவே விறுவிறுப்பாகவும் எமோஷனலாகவும் போயிட்டு இருந்துச்சு. குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து தீபாவளிக்காக வாங்குன பட்டாசுகளை பிரிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம தருண், தியா, அப்புறம் சுடர், பாப்பா எல்லாரும் ரொம்பவே ஆசையா அந்த பட்டாசுகளை ஒவ்வொன்னா எடுத்து பார்த்துட்டு தங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இது என்ன சங்கு சக்கரம், இது என்ன கம்பி மத்ராப்பு, இது என்ன ஆட்டோ பாம் அப்படின்னு சுடர் ரொம்பவே சுட்டித்தனமா எல்லார் கிட்டையும் கேள்வி கேட்டுட்டு இருக்கா. அந்த ஆட்டோ பாம் வெடிச்சா ரொம்ப பெரிய சத்தம் வரும் அப்படின்னு தருண் சொல்லும்போது சுடரோட முகத்துல ஒரு சின்ன பயம் கலந்த ஆச்சரியம் தெரியுது. இது என்ன புஸ்வானமா, நான் டிவியில பார்த்திருக்கேன் அப்படின்னு சுடர் ரொம்பவே சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா. ஆனா அதே சமயம் நம்ம அபி ஒரு ஓரமா உட்கார்ந்து ரொம்பவே சோகமா இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க முகத்துல எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாம ஒரு விதமான வலி தெரியுது. ஜெயில்ல தீபாவளி கொண்டாடுவாங்களா அப்படின்னு சுடர் ரொம்ப யதார்த்தமா கேட்கும்போது அபியோட மனசு சுக்குநூறா உடையுது. தான் ஜெயில்ல பட்ட கஷ்டங்கள், அனுபவித்த சித்திரவதைகள் எல்லாம் அவங்க கண்ணு முன்னாடி வந்து போகுது. இதை கவனிச்ச மீனாட்சியும் ராகவனும் நிலைமையை மாத்துறதுக்காக சரி வாங்க எல்லாரும் வெளிய போய் பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வெளிய கூப்பிட்டுட்டு போறாங்க. வெளியில வந்ததும் அர்ஜுன் ரொம்பவே உற்சாகமா பட்டாசுகளை எல்லாம் எடுத்து வச்சிட்டு சுடருக்கு மத்ராப்பு கொளுத்தி கொடுக்க வராரு. ஆனா சுடர் அந்த பட்டாசு சத்தத்தை கேட்டு ரொம்பவே பயந்து போய் அபிய இறுக்கமா கட்டி பிடிச்சிக்கிறா. எனக்கு பயமா இருக்கு, நான் வெடிக்கல அப்படின்னு சுடர் சொல்லும்போது அபி அவளை ரொம்பவே பாசமா அரவணைச்சுக்கிறாங்க. அப்போ அர்ஜுன் சுடர் கிட்ட வந்து ரொம்ப அன்பா பேசி, பயப்படாதே கண்ணா கேப்டன், நான் இருக்கேன்ல, வா வந்து புடி அப்படின்னு சொல்லி அவ கையில அந்த கம்பி மத்தாப்பை கொடுத்து வெடிக்க வைக்கிறாரு. சுடர் கொஞ்சம் கொஞ்சமா பயம் தெளிஞ்சு ரொம்பவே சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிக்கிறா. சுடரோட அந்த சிரிப்பை பார்க்கும்போது அர்ஜுன் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம் பொங்குது. இதை எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அபியோட மனசுல ஒரு பக்கம் தன்னோட பொண்ணு சிரிக்கிறாளே அப்படிங்கிற சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அர்ஜுன் மேல இருக்கிற கோபமும் பயமும் அப்படியே தான் இருக்கு. அஞ்சலி, கண்ணம்மா எல்லாரும் சேர்ந்து புஸ்வானம், சங்கு சக்கரம்னு எல்லா பட்டாசுகளையும் வெடிச்சு ரொம்பவே சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த வானவேடிக்கைகளை சுடர் அண்ணாந்து பார்த்து ஆச்சரியப்படுற அந்த காட்சி பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு எதிர்பாராத அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. மீனாட்சி அபி கிட்ட வந்து நீயும் வந்து ஒரு பட்டாசு வெடிமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அபிக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைனாலும் எல்லாரும் வற்புறுத்துனதுனால ஒரு சின்ன பட்டாசை கொளுத்தி போட்டுட்டு பின்னாடி வராங்க. அப்போ திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு பெரிய பாம் பயங்கரமான சத்தத்தோட வெடிக்குது. அந்த சத்தத்தை கேட்டதும் அபியோட முகம் அப்படியே பயத்துல உறைஞ்சு போயிடுது. அந்த பட்டாசு சத்தம் அபியோட காதுல ஒரு துப்பாக்கி சுடுற சத்தம் மாதிரி பயங்கரமா கேக்குது. ஜெயில்ல நடந்த அந்த பயங்கரமான துப்பாக்கி சூடு, அவங்க பட்ட கஷ்டங்கள், அந்த இருட்டான அறை எல்லாமே அவங்க கண் முன்னாடி வந்து நிக்குது. அவங்களால அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியே வர முடியல. நெஞ்சை பிடிச்சிட்டு ஐயோ அப்படின்னு ஒரு பெரிய அலறல் சத்தம் போட்டுட்டு அப்படியே அந்த படிக்கட்டுல மயங்கி சரிஞ்சு விழுகுறாங்க. இதை பார்த்ததும் அங்க இருந்த மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுது. அர்ஜுன் பதறிப்போய் ஓடிவந்து அபியை தாங்கி பிடிக்கிறாரு. சுடர், பாப்பா, அபிமா அபிமா அப்படின்னு சொல்லி கதறி அழுவுறா. எல்லாரும் பதறிப்போய் அபியை தூக்கிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள அபியை ஒரு பாயில படுக்க வச்சு ராகவன் தண்ணி தெளிச்சு எழுப்ப முயற்சி பண்றாரு. மீனாட்சி அழுதுட்டே அபியோட கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. சுடர் பாப்பாவோட அழுகையை நிறுத்தவே முடியல. அர்ஜுன் ரொம்பவே பதட்டத்தோட தன்னோட போனை எடுத்து ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றாரு. கொஞ்ச நேரத்துல அபி மெதுவா கண்ணை திறக்கிறாங்க.
எல்லாரும் என்ன ஆச்சுமா உனக்குன்னு கேட்கும்போது அபி ரொம்பவே தழுதழுத்த குரல்ல அந்த சத்தம் கேட்டதும் எனக்கு துப்பாக்கி சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஜெயில்ல நடந்த அந்த சம்பவம் ஞாபகம் வந்துருச்சு. அதான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பெரும் வலியும் வேதனையும் நமக்கு நல்லாவே புரியுது. சுடர் பாப்பா கிட்ட நீங்க போய் வெடிங்க எனக்கு ஒன்னும் இல்ல அப்படின்னு அபி சமாதானம் சொன்னாலும் சுடர் அவங்களை விட்டு நகரவே மாட்டேங்குறா. இது ஒரு தாய்க்கும் மகளுக்கும் இருக்கிற அந்த ஆழமான பிரிக்க முடியாத பாசத்தை ரொம்பவே உணர்ச்சிகரமா காமிச்சது. இதுக்கு அப்புறம் தான் ராகவனுக்கும் அர்ஜுனுக்கும் இடையில ஒரு பெரிய வார்த்தை போர் வெடிக்குது. வீட்டுக்கு வெளியில அர்ஜுனை தனியா கூப்பிட்ட ராகவன் ரொம்பவே கோபமா அர்ஜுன் கிட்ட சண்டை போடுறாரு. நீ சுடர் மேல ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிற, ஆனா உண்மையில நீ அபியை தான் கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ராகவன் கடுமையான வார்த்தைகளால குற்றஞ்சாட்டுறாரு. அபி சுடருக்காக ஜெயிலுக்கு போய் படாத பாடு பட்டு உயிருக்கே ஆபத்தான நிலைமையில இருந்து மீண்டு வந்திருக்கா. அவளை நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குற்றவாளி மாதிரி ஒதுக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு ராகவன் தன்னோட மனசுல இவ்வளவு நாளா அடக்கி வச்சிருந்த அத்தனை கோபத்தையும் கொட்டி தீர்க்கிறாரு. அதுக்கு அர்ஜுன் நான் என் பொண்ணுக்காக தான் வந்தேன், அவளை சந்தோஷமா வச்சிக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு விளக்கம் கொடுக்க முயற்சி பண்றாரு. ஆனா ராகவன் அதை ஏத்துக்க தயாரா இல்லை. அர்ஜுன் மனசுக்குள்ள சுடர் மேல உண்மையான பாசம் இருந்தாலும் அதை அவரால யாருக்கும் புரிய வைக்க முடியல அப்படிங்கிற அந்த ஒரு இயலாமை அவர் முகத்துல நல்லாவே தெரிஞ்சது. இந்த பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்கும்போதே அடுத்ததா இன்னொரு பெரிய பிரச்சனை அங்க உருவாகுது. அர்ஜுன் சுடருக்காக ஒரு புது மெத்தையை ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வர வைக்கிறாரு. ஏன்னா சுடர் முன்னாடி ஒரு தடவை தரையில படுக்க கஷ்டமா இருக்குன்னு சொன்னதுனால அவளுக்காக அந்த விலையுயர்ந்த மெத்தையை வாங்கிட்டு வராரு. இதை பார்த்ததும் அபிக்கு பயங்கரமான கோபம் வருது. காசை வச்சு பாசத்தை விலைக்கு வாங்க முடியாது அப்படின்னு அபி அர்ஜுன் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறாங்க. என் பொண்ணுக்கு எது வசதியோ அதை நான் செய்வேன் அப்படின்னு அர்ஜுன் சொல்லும்போது மீனாட்சி குறுக்கிட்டு தயவு செஞ்சு இப்போ எந்த பிரச்சனையும் வேண்டாம், அந்த மெத்தையை ஓரமா வைங்க அப்படின்னு சொல்லி அந்த சண்டையை தற்காலிகமா நிறுத்தி வைக்கிறாங்க. அர்ஜுன் ரொம்பவே அவமானப்பட்டு தன்னோட சொந்த குடும்பமே தன்னை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற அந்த ஒரு பெரும் வலியோட அமைதியா தலை குனிஞ்சு நிக்கிறாரு. எபிசோடோட கடைசி காட்சி ரொம்பவே நெகிழ்ச்சியாவும் கண்ணீர் வர வைக்கிற மாதிரியும் அமைஞ்சது. ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அபி ரொம்பவே மெதுவா சுடர் தூங்குற இடத்துக்கு வராங்க. தரையில படுத்து அமைதியா தூங்கிட்டு இருக்கிற சுடரை பார்த்து அபியோட கண்கள்ல கண்ணீர் வழியுது. தான் ரொம்ப ஆசையா கஷ்டப்பட்டு காசு சேர்த்து சுடருக்காக வாங்குன அந்த சின்ன ஜிமிக்கி கம்மலை எடுத்து தூங்கிட்டு இருக்கிற சுடரோட காதுல ரொம்பவே பாசமா மெதுவா மாட்டி விடுறாங்க. சுடரோட முகத்தை தடவி கொடுத்து அபி முத்தம் கொடுக்கிற அந்த காட்சி ஒரு தாயோட உண்மையான தியாகத்தையும் அன்பையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத தூய்மையான பாசத்தையும் நமக்கு ரொம்ப அழகா காமிக்குது. இதை எல்லாமே அர்ஜுன் வெளியில ஒரு ஓரமா இருட்டுல நின்னு பார்த்துட்டு ரொம்பவே எமோஷனல் ஆகுறாரு. தன்னோட பொண்ணுக்கும் மனைவிக்கும் நடுவுல இருக்கிற இந்த பாசத்தை பார்த்து அவர் நெகிழ்ந்து போனாலும் அவரால அவங்க கிட்ட போய் எதுவும் பேச முடியாம அமைதியா அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போறாரு. இதோட இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே எமோஷனலா முடிஞ்சது. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்போ ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே அதிகமாயிடுச்சு. சுடர் காலையில எழுந்து தன்னோட காதுல இருக்கிற அந்த அழகான ஜிமிக்கி கம்மலை பார்த்துட்டு யாரு இதை போட்டதுன்னு கண்டுபிடிப்பாளா? அர்ஜுன் ஆசையா வாங்கிட்டு வந்த அந்த மெத்தையில சுடர் படுத்து தூங்குவாளா, இல்ல அபியோட சேர்ந்து தரையிலேயே படுக்க தான் ஆசைப்படுவாளா? ராகவனோட கோபம் இன்னும் அதிகமாகி அர்ஜுனை இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா துரத்துறதுக்கான ஏதாவது பெரிய முடிவை அவர் எடுப்பாரா? கண்ணம்மாவும் அஞ்சலியும் சேர்ந்து அடுத்ததா இந்த குடும்பத்துக்குள்ள என்ன ஒரு பெரிய குழப்பத்தை கொண்டு வரப்போறாங்க? அபிக்கும் அர்ஜுனுக்கும் நடுவுல இருக்கிற இந்த பெரிய மனக்கசப்பு எப்போதான் சரியாகும்? சுடர் பாப்பா கடைசியில யாருடைய உண்மையான பாசத்தை புரிஞ்சுக்க போறா அப்படிங்கிற எல்லா சுவாரஸ்யமான விஷயங்களும் நாளைக்கு எபிசோட்ல காத்துட்டு இருக்கு.
தொடர்ந்து சட்டும் விழி சுடரே சீரியலை பாருங்க. இந்த மாதிரி நிறைய எதிர்பாராத திருப்பங்களும் நெகிழ்ச்சியான சம்பவங்களும் இனி வரப்போற எபிசோடுகள்ல கண்டிப்பா காத்துட்டு இருக்கு.